Hello everyone, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து image processing technique ஓகேங்களா. ஸோ எப்படி இமேஜ் ப்ராசஸிங் எப்படி ஒர்க் ஆகுது ஆன் கிளாசிஃபிகேஷன் அதோட பேசிக் டெக்னிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம் வித் அ பிளாக் டயக்ராம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து டெக்ஸ்ட் இமேஜ் கொடுத்துட்றோம். ஸோ இந்த இமேஜை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும், அதாவது டேட்டா க்ளீன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இமேஜ் ப்ரீ ப்ராசஸிங்னா ஸோ இதிலே வந்து நமக்கு என்ன வந்துடும்னா வந்து நாய்ஸ் ரெடக்ஷன், ஷார்ப்பனிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங் முடிஞ்ச உடனே ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் தான் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் ஆன் இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக் ஓகேங்களா. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் எப்படி ஒர்க் ஆகுது அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் இமேஜை எடுத்து அந்த இமேஜை ப்ரீ ப்ராசஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா எட்ஜை டிடெக்ட் பண்ணி அதை ஷார்ப் பண்ணலாம், நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம், நாய்ஸ் டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் வந்து ப்ரீ ப்ராசஸிங்லாம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணிவிட்டு ப்ரீ ப்ராசஸ் பண்ண இமேஜ்லேருந்து நம்ம வந்து ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை வச்சு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை கிளாஸிஃபை பண்ணி தான் ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு இன்புட்னா இந்த சைடு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டாவை கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ட்ரெயின்ட் இமேஜஸ்லேருந்து ஒரு ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இது வந்து கிவன் இமேஜ், இது வந்து கிவன் இன்புட் இமேஜ், இதிலேருந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ட்ரைனிங் டேட்டாலேருந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுலேருந்து வி வில் கெட் அன் ஆப்ஜெக்ட் டு பி டிடெக்டட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹேவிங் அ கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம். ஸோ இதுக்கு வந்து வி நீட் ஃபீச்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ கிவன் இமேஜோட ஃபீச்சர்ஸையும் எடுத்துக்கும், ட்ரைனிங் டேட்டாவில் இருக்க ஃபீச்சர்ஸையும் எடுத்துக்கும். ஸோ மெஷின் லேர்னிங், இமேஜ் ப்ராசஸிங் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் அ ட்ரைனிங் டேட்டா ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரைனிங் டேட்டாலேருந்து தான் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து பேஸாக வச்சுப்போம் ஃபார் அன் அல்காரிதம் டு ஃபைண்ட் அன் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. டு பர்ஃபார்ம் கிளாஸிஃபிகேஷன், கிளஸ்டரிங் எதுவாக இருந்தாலும் வி நீட் எ ட்ரெயின்டு டேட்டா. ஸோ இங்கே இமேஜ் ப்ராசஸிங்கில் வி ஆர் ஹேவிங் ட்ரெயின்ட் இமேஜஸ். ஸோ இதிலேருந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கிவன் இமேஜ்லேருந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி நம்ம ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜை ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக்ஸ், ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணணும், கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ அப்கமிங் வீடியோஸில் இருக்கும். ஸோ யூ கேன் வாட்ச் தோஸ் வீடியோஸ் ஆல்சோ. வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.